ஹாய், வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு பலாப்பழ அசோகா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு நல்ல டேஸ்டியான நம்ம ஃப்ரூட்டோட ஃப்ளேவரோட ஒரு அசோகா. ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல 1/4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 50 கிராம் இது பாசிப்பருப்பு. இந்த கப்ல நான் எடுத்திருக்கேன். இதே கப்ல தான் நான் எல்லாமே எடுக்க போறேன். இந்த 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 அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து இதை நல்லா வந்து வறுத்துக்கிறோம். நல்லா ஒரு ப்ரௌன் கலரா ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு, இதுல 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கிறோம். இந்த பலாப்பழத்துல இருக்க விதையை எடுத்துட்டு பொடுசா நம்ம நல்லா நைஸா கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த இந்த 50 கிராம் பாசிப்பருப்புக்கு நான் ஒரு 5 சொலை நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பொடுசா கட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்குனுச்சுன்னா அந்த பலாப்பழத்தோட அந்த பச்சை ஸ்மெல், பழத்தோட ஸ்மெல் வந்து தெரியாம இருக்கிற அளவுக்கு இதை வதக்கும் போதே அதை வெந்துடணும். அந்த அளவுக்கு இதை வதக்கி சேர்க்கணும். இது வந்து கலர் வந்து ஓரளவு ப்ரௌன் கலரா ஆகிற அளவுக்கு வதக்கி இதுல நம்ம அந்த கப்பால ஒரு கப் பால் சேர்த்து இதை நல்லா நம்ம நைஸா அரைச்சி வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம பாசிப்பருப்பு வெந்திருக்கதையும் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இதெல்லாம் எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணிட்டோம்னா 10 நிமிஷத்துல அசோகா ரெடி ஆயிடுங்க. இது வந்து நம்ம அந்த கப்பில் ஒரு கப்புக்கு வந்து நான் வந்து நெய் எடுத்துருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். இதில் நான் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை 2 ஸ்பூன் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதே நெய்யில் நான் 3/4 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே நெய்யில் நம்ம இதை போட்டு வறுத்துக்கிறோம். வறுக்கும்போது கோதுமை மாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுக்கணும். அந்த நல்லா சிம்மில் வச்சு வறுத்தோன்னா அந்த கோதுமை மாவு நல்லா ப்ரௌன் கலராக ஆகும். அப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பை போட்டு நம்ம கிண்ட வேண்டியதான். இப்போ பாசிப்பருப்பும் கோதுமை மாவும் சேர்ந்து நல்லா வெந்தோன்னா ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ நம்ம பலாப்பழம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு கிண்ட வேண்டியதான். அசோகா செய்கிறது ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாமே ஈஸியாக நம்ம போட்டு வதக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து செஞ்சிடலாம். இப்போது இதில் நெய் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் திரும்ப சேர்த்து அந்த சைடில் வந்து அந்த நெய்யெலாம் வந்து விட்டு வருது பாருங்க. இப்போது இதில் இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை சேர்த்தும் நம்ம வந்து ரொம்ப நேரம் கிண்டோன்னா அது பாகுபதமாக போயிடும். அதனால இதுக்கு வந்து நான் வந்து அந்த பவுலில் 4 பவுல் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டுனா போதுங்க. 5 நிமிஷம் கிண்டிட்டு நம்ம இதில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போட்டு இறக்குனா நம்மளோட அசோகா ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.